கருஞ்சீரகத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, கருஞ்சீரகத்தில் என்ன விதமான பக்க விளைவு இருக்கு, இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்த்துலாம். கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் செரிமானம், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, ரத்த சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய நன்மைகள் கொடுக்குது. ஆனா அதே நேரத்தில் இது பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. கருஞ்சீரகத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். கருஞ்சீரகம் கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிக அளவுல கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிடறதுனால கருநிலை பாதிக்கப்படக்கூடிய அபாயம் வந்து இருக்கு. சிறிய அளவுல சமையல்ல வந்து பயன்படுத்தினா தப்பு இல்ல, அதிக அளவுல பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல மருந்தாகவோ எண்ணெயாகவோ அதிகமா வந்து எடுத்துக்கிறதுக்கு கூடவே கூடாது, உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறப்போ. அதே மாதிரி 6 மாசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கருஞ்சீரகத்தை கொடுக்காதீங்க. கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த காம்பவுண்டுகள் சிறு குழந்தைகளோட உடல்ல அதிக சளி பிரச்சனை, அதிக அழுத்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். அதனால 6 மாசத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. கருஞ்சீரகம் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இயற்கையாக கொண்டிருக்கு. ஸோ அதனால லோ பிபி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கருஞ்சீரகத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பல மடங்கு லோ பிபி ஆயிடும், தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அதனால வந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி கருஞ்சீரகம் எடுக்கக்கூடாது. கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த படலமாக வந்து செஞ்சிடும். அதனால அறுவை சிகிச்சைக்கு போறதுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே கருஞ்சீரகம் சாப்பிட்றதெல்லாம் வந்து நிப்பாட்டிடுங்க. அதுதான் வந்து நல்லது. இல்ல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்றப்ப ரத்த ஓட்டத்தை பல மடங்கு வந்து அதிகரிச்சிடும். ஸோ இன்சுலின் சிகிச்சையில நீங்க இருக்கிறீங்க, சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறீங்கன்னா கருஞ்சீரகத்தை சாப்பிடாதீங்க. கருஞ்சீரகம் ரத்த சர்க்கரையை வந்து பல மடங்கு குறைச்சிடும். இன்சுலின் ஒரு பக்கம் குறைக்கும், கருஞ்சீரகம் இன்னொரு பக்கம் குறைக்கும். ரெண்டும் சேர்த்து ரத்த சர்க்கரையோட அளவை திடீர்னு பல மடங்கு குறைச்சிடும். அந்த மாதிரி குறைச்சது அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே ஆவது, தலை சுத்தி மயக்கடிச்சு கீழே விழுந்துருவீங்க. ஸோ மருத்துவ ஆலோசனை இல்லாம இன்சுலின் எடுக்கிறவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிடாதீங்க. அலர்ஜி பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கும், அவங்க கருஞ்சீரகம் சாப்பிடாதீங்க. சில பேருக்கு கருஞ்சீரகம் சாப்பிடாத தோல் அலர்ஜி பிரச்சனை, தொண்டை கரகரப்பு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிடாதீங்க. யாரெல்லாம் கருஞ்சீரகத்தை சாப்பிடலாம் அப்படின்னா உடல் சீரான நிலையில யாருக்கெல்லாம் இருக்கோ, ஹெல்த்தியா யாரெல்லாம் இருக்கோமோ அவங்கெல்லாம் கருஞ்சீரகத்தை சாப்பிடலாம். செரிமான சிக்கல் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க, உடல் எடை வந்து குறைப்பு பிரச்சனை இல்ல, தொண்டை இருமல் பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் தாராளமா கருஞ்சீரகம் சாப்பிடலாம். சமையல்ல கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு பயன்படுத்தினா நல்லதுங்க. அதுக்கு மேல வந்து வேண்டாம். மருந்தாகவோ எண்ணெயாகவோ அதிகமா எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. கருஞ்சீரகத்தை எக்காரணம் கொண்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. கருஞ்சீரகத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவிற்கும் கருப்பைக்கும் பலவிதமான பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் கூட கருஞ்சீரகத்தை சாப்பிடாதீங்க. பச்சிள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடியவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிடாதீங்க. குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை அதிகமா சாப்பிடக்கூடாது. கருஞ்சீரகத்துல ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை குடிச்சா சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளிடும். சர்க்கரை நோயாளிகள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறத தவிர்த்துறது நல்லது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருங்க. சில பேருக்கு மூக்குல வந்து ரத்தம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா கருஞ்சீரகம் ரத்தம் உறைதலை தடுத்து நிறுத்தி ரத்த ஓட்டத்தை பல மடங்கு அதிகரிச்சிடும் சாப்பிட்டீங்கன்னா. ஸோ கருஞ்சீரகத்தை தினமும் சாப்பிடாம ஒரு டவுட் இருக்கும். கருஞ்சீரகத்துல நிறைய நன்மை இருந்தாலும் அதுல பக்க விளைவுகளும் இருக்கு. அதனால அளவோடு தான் சாப்பிடணும். நீங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு தடவை ஆலோசனை வந்து கேட்டுங்க. கருஞ்சீரகம் சூடான உணவா குளிர்ச்சியானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். கருஞ்சீரகமானது நிச்சயமா உடல் வெப்பத்தை தூண்டக்கூடியதுதான். அதனால உடலை வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கருஞ்சீரகம் சூடான தன்மை வந்து கொண்ட ஒரு உணவாக தான் இருந்துகிட்டு இருக்கு.